இப்போ 2 தொகுதியில் நின்னது மூலம் விஜய் ஒரு தப்பான மெசேஜை கொடுக்கல, அவருக்கு தன்னம்பிக்கை இல்லை, பயப்படுறாருன்னு ஒரு மெசேஜை கொடுக்குறாரா? தவிர்க்க முடியல இந்த விமர்சனத்தை. அவருடைய பிரபல்யத்துக்கு அவருக்கு தன்னம்பிக்கை இருக்குது, 2லேயும் நம்ம ஜெயிப்போம் நம்பிக்கை இருக்குன்னு முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு அப்போ ஒன்று ரிசைன் பண்ணுறீங்க, அதுவும் மக்கள் பணம் வீண் தானே சார்? சரி, இப்போ அரசியலில் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத விஜய் அந்த முடிவு எடுக்கலாம், திரும்ப அந்த முடிவு எடுக்கலாமா சார்? எம்பி பதவியில் இருக்கார் சார், அது இருந்த போது திருப்பி எம்எல்ஏக்கு எதுக்கு விஜய் புதுசாக சொன்னேன்? அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தன் எல்லை மீறுகிற, தன் பேச்சை கேட்க மறுக்கிற சில நிர்வாகிகளுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தால் கடந்து போயிடலாம், அதையும் சீக்கிரம் ஒத்துக்க வைக்கணும், விலக்கி சொல்லணும். ஷாக் ட்ரீட்மெண்ட் நடிக்கிறதையோ அல்லது அந்த காட்சிப்படுத்துறதையும் நீட்டிச்சுக்கு போனால் அது அவருக்கும் நல்லதில்லை. இரு பக்கம் கூரான கத்தி மாதிரி அவர் கையில் எடுத்திருக்கிற இப்போ ஆயுதம். நிஜமாகவே ஒரு போட்டியிடல உறுதியாக இருந்தாருன்னா இந்த சங்கடங்கள்லாம் இருக்குது. தோழமை கட்சிகள்லாம் எரிச்சலாவாங்க, ஸ்டாலின் எரிச்சலாவார். அந்த எரிச்சலோடு எப்படி உங்களை இன்னொரு தடவை ஜெயிக்க வைப்பாங்க? பானை சின்னத்தில். அதுவும் ஒருவேளை தொகுதி கை விட்டு போனால் 2 எம்பிங்கிறது 1 எம்பி ஆகிடுமே, அது அந்த சமுதாயத்துக்கு ஒரு இழப்பு தானே. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் திரும்ப இன்னும் முழுமையாக தன் கருத்தை சொல்லாத வரைக்கும் நம்ம விமர்சனத்தை அதோடு நிறுத்திக்கிறது நல்லது. இந்த தேர்தலில் அதிமுக தோற்றால் எடப்பாடி பொதுச் செயலாளராக நீடிக்க மாட்டார். அவர் மேலே வெறுப்பில் சொல்லலை, அந்த உள்ளூர நடக்கிற அந்த பேச்சுக்களெல்லாம் காதில் கலெக்ட் பண்ணிட்டு தான் நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். ஏன்னா இன்னொரு தோல்வியை அதிமுக தொண்டனும் சகிச்சுக்க மாட்டான். இப்போ ஓரளவு பெரிய மனசு பண்ணி தினகரனை ஒரு மேடையில் ஏற்றுறதுக்காக ஒத்துக்கிட்ட எடப்பாடி ஒரு 6 மாதம் முன்னாடி இந்த பெருந்தன்மைக்கு வந்திருந்தாருன்னா ஓபிஎஸ், சசிகலா இவங்கெல்லாம் இன்றைக்கி தனியாக போகிறதோ எதிர்கட்சியில் போய் சேர்றதோ நடந்திருக்காருல்ல. செங்கோட்டையன் இழந்திருக்க மாட்டாங்க. வைத்தியலிங்கம் சார், நீங்கள் வைத்தியலிங்கம், ஓபிஎஸ், மனோஜ் பாண்டி இவங்களெல்லாம் 3 தனிநபர்களை 3 எம்எல்ஏ சார், செங்கோட்டையன் 4 சார், எடப்பாடியை முதலமைச்சராக்குவதற்கான 4 எம்எல்ஏக்கள். அந்த சுயநல பார்வை கூட எடப்பாடி பார்க்கலையே. இந்த கோபம் வரும்ல, இப்போ வந்துட்டு இருக்கு, வெளியில் காட்டலை. தேர்தலில் தோல்வி அடைந்தால் இதெல்லாம் குமரலாக வெடிக்கும். அப்போ அவருடைய பொதுச்செயலாளர் பதவிக்கே ஆபத்தாக வந்து முடியும். நான் ஏதோ என்ன சார் பிரச்சாரம் தொடங்குற நேரத்தில் இந்த மாதிரி சொல்லேன்னு சொல்லலை, இந்த விமர்சனத்தை இப்போ வைக்காமல் இருக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. இதை பார்த்த பிறகு எடப்பாடி இந்த பண விஷயத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் திருப்திப்படுத்தணும். நீங்கள் நிறுத்துகிற உங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்களேன். மாவட்ட செயலாளர்கள் மந்திரியாக இருக்கிறவங்க அவங்க பார்த்துக்குவாங்க சார். ஒரு 100 பேர் பார்த்துக்குவாங்க சார். ஒரு 70 பேருக்காவது ஒரு செய்யணும்ல. வேறு ஏதாவது திட்டமிட்ட ஏதாவது பிளான் இருக்குமா சார்? ஏன்னா மாஃபா பாண்டியராஜன் ஆகட்டும், சரஸ்வதி ஆகட்டும், அதுக்கப்புறம் இவர் ரஹீம் ஆகட்டும், இவங்கெல்லாம் அமைச்சராக இருந்தவங்க இல்லைங்களா, அவங்களுக்கே சரோஜாக்கு வாய்ப்பு இல்லை, தனபாலுக்கு இல்லை. விருதுநகருக்குள்ளே வரக்கூடாதுல செந்தில் ராஜேந்திர பாலாஜி ரொம்ப உறுதியாக இருந்தார். மாஃபாய்க்கும் அதே மாதிரி தான் உணர்வை காட்டினார். செல்வாக்கு மிக்க ஊரறிஞ்ச பிரபலமான கௌதமி இந்த மாவட்டத்துக்குள்ளே ஒரே மாதிரி தொகுதியை கொண்டு ஜான் பாண்டியனுக்கு ஒதுக்கி விட்டார். ராஜேந்திர பாலாஜி கில்லாடித்தனமாக அரசியல் பண்ணிட்டாரு. அதுக்கு எடப்பாடி இவ்வளோ இடம் கொடுத்துருக்கோம். ஆனால் கௌதமி அவர்களோட ஸ்டேட்மெண்ட் அவங்களுடைய வேர்டிக்ட் சைட்ல இருந்து கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த தொகுதியில் ஆல்ரெடி 6 மாசமா வேலை செஞ்சு இவ்வளோ செலவுகள்லாம் பண்ணியிருக்காரு. அவர் அப்செட்டில் தான் இருப்பார்.